மனைவியோட ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் பொழுது எந்த வயசுல வைராக்கியம் பண்ணாரோ தீண்ட மாட்டேன்னு அந்த வயசுல எழுந்துட்டார். குழந்தையா இருக்கும் பொழுதுலேருந்து பகவத் பக்தி பண்ணாத நஷ்டம் நஷ்டம். எவ்வளவு நாள் வீணா போச்சுன்னார். ஏதோ சதாபிஷேகம் ஆனா மாதிரி நமக்கு தோன்றது. இத்தனை நாளா எழுந்தத்தை சம்பாதிச்சுடணும் நினைக்கிறேன். மகாராஜாவுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கோடீஸ்வரன் குரு கிருபையா அடைஞ்சு பாண்டுரங்கனுடைய கிருபைக்கு பாத்திரமா. ஆயுசு கோமால இருக்கான் 10 வருஷம். அதுக்காக கேலண்டர் நிற்குமா? ஏதோ பகவானுடைய கிருபையில கோமாலேருந்து மீண்டு வந்து பார்க்கறான். 10 வருஷம் ஆயிடுது. அதுக்குள்ள வார்த்தைக்கும் வந்து இவன் புத்தி பூர்வமா இவனுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி ஆயுசு போறதுதான். உட்காண்டாலும் போகும், நின்னாலும் போகும், தூங்கினாலும் போகும். அது பாட்டுக்கு அந்த கிளாக் இருக்கே அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அப்புறம் ஆஃப், கடைசி ஆஃப் தான். நடுப்புலலாம் போடுமா மார்க்கண்டேயரா திருநீலகண்டரா? திருநீலகண்டருக்கு தான் இளமையாக்கினார் கோவில்னு இருக்கு பாருங்க. உங்க சிதம்பரத்தில் ஒரு குளம் இருக்கு. வயசான தம்பதிகளா திருநீலகண்ட நாயனார் மனைவியோட ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் பொழுது எந்த வயசுல வைராக்கியம் பண்ணாரோ தீண்ட மாட்டேன்னு அந்த வயசுல எழுந்துட்டாராம். அதனாலதான் இளமையாக்கினார்னு பேர் பரமேஸ்வரன். அது மாதிரி எல்லாருக்குமா இருக்கு. ஆயுசு போனதுதான், திரும்பி மீளாது, வராது. அதனாலதான் கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிகா. பின்னாடி பஜனை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, சஷ்டி பூர்த்தி ஆகியும் பண்ணலாம், சதாபிஷேகம் ஆகியும் பக்தி பண்ணலாம். அது ஒன்றும் தோஷமில்லை, அவசியம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் பால்யத்திலேருந்து குழந்தையா இருக்கும் பொழுதுலேருந்து பகவத் பக்தி பண்ணாத நஷ்டம் நஷ்டம். அந்த நஷ்டத்தை திருப்பி சம்பாதிச்சுக்க முடியாது. அதனாலதான் பிரகலாத சுவாமி சின்ன வயசுலேயே ஹரிபக்தி பண்ணு, சின்ன வயசுலேயே ஹரபக்தி. எந்த தெய்வம் எது இஷ்டமோ அந்த இஷ்ட தெய்வம். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிகான்னார் பிரகலாத சுவாமி. இது மாதிரி என்னுடைய பால்யம் முழுக்க வீணா போச்சே. எவ்வளவு நாள் நான் திரும்பி பார்க்காமல் இருந்துட்டேன். யௌவன தள்ளி சின்ன வயசுலேருந்து ஹரிபத நம்பதே, பகவத் சரணாரவிந்தத்தை நம்பாமல், பகவன் நாம கீர்த்தனம் பண்ணாமல், சத்சங்கத்துக்கு போகாமல், பகவத் சேவை பண்ணாமல், தாஸ்ய பக்தி பண்ணாமல் என் ஆயுசு பாழா போச்சே. எவ்வளவு நாள் வீணா போச்சுன்னார். ஏதோ சதாபிஷேகம் ஆனா மாதிரி நமக்கு தோன்றது. அவர் சொல்றார் 30 வயசுங்கிறார். 30 வயசையே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். 30 வருஷ மோகாப்திಯಲ್ಲಿ ಬಿತ್ತು ಮೋಸಗೋದೆನು ನಾನು ಮೋಸಗೋದೆನು ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ್ ಹರಿ ಹರಿ ಪಂಡರಿಪುರ ವಿಠಲ್ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ್ ಹರಿ ಹರಿ ಪಂಡರಿಪುರ ವಿಠಲ್. 30 வயசு வீணா போச்சே. மோசம் பேட்டேனே, மோசம் பேட்டேனே. இத்தனை நாளா எழுந்தத்தை சம்பாதிச்சுடணும் நினைக்கிறார். எல்லா பந்துக்களும் கேட்கிறா எங்க போறேங்கிறார். நேரா பண்டரிபுரம் போற. பண்டரிபுரம் போறதுக்கு முன்னாடி வியாசராயர் தான் குருநாதர். அவர் தரிசனம் பண்ண போறார். குரு கிருபையை அடைஞ்சு பாண்டுரங்கனுடைய கிருபைக்கு பாத்திரமாக குருநாதரை தேடி போறார். வியாசராயர் பெரிய மகாத்மா, இவருக்காக காத்துன்னு இருக்கார். எப்படி ஒரு சிஷ்யன் வருவான்னு அவருக்கு தெரியும். இவர் போய் சரணாரவிந்தத்தில் விழுந்தார். புரந்தரதாசன் ஏற்கனவே பரிச்சயமானவர், புதுசு இல்லை. அந்த கிருஷ்ணதேவராயர் அவர் இந்த புரந்தரதாசருக்கு ஃப்ரெண்டா, சகா. எந்த அளவுக்கு சகா அப்படின்னார், அவர் ராஜ்ய நிர்வாகத்துக்கு சமயத்தில் இவர்கிட்ட கைமாத்து பணம் வாங்கி போறான். யாரு? மகாராஜா.
மகாராஜாவுக்கு கைமாத்து கொடுக்கிற அளவுக்கு, கடன் கொடுக்கிற அளவுக்கு கோடீஸ்வரன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.